வணக்கம் நண்பர்களே. அதிமுகவை பிளக்க சதி. அடடடடா, இந்த மாதிரி செய்திகளை எத்தனை வருஷமா கொடுப்பீங்க அப்படி நீங்க கேட்கறது காதுல விழுது. ஒரு அப்டேட் இருக்குங்க. அப்டேட் இல்லாம நம்ம செய்திகளை சொல்லுவோமா? எஸ், அந்த மாதிரி நிலைமை தான் உருவாகி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய பிரச்சார பயணம் மேற்கொண்டார். பிரச்சார பயணமா? ஆமாங்க, ப்ரீ எலெக்ஷன் பிரச்சாரம், தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரம். எங்க பார்த்தாலும் செம கூட்டம் கூடிச்சு. இதெல்லாம் கூட்டமா? கூட்டி வச்ச கூட்டங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எந்த கட்சி தான் கூட்டத்தை கூட்டுறது இல்ல. ஆனா அந்த கூட்டத்தோட பாவனைகளை கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஆசையோட பார்த்தாங்க. என்னங்க சொல்ல போறார் எடப்பாடி, மறுபடியும் முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் அந்த கூட்டத்தில் இருந்தது இல்ல. அந்த பிரச்சார பயணத்தில் நடந்த ரெண்டு விஷயங்கள் தாங்க இப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையாயிருச்சு. ஒண்ணு நம்முடைய செல்லூர் ராஜுடைய ஒரு ஈவெண்ட்டுங்க, ரெண்டாவது தம்பிதுருடைய ஒரு ஈவெண்ட்டுங்க. என்னன்னா, மதுரையில திரு எடப்பாடி பழனிசாமி கார்ல போகும்போது அங்கே தெர்மோகால் புகழ் செல்லூர் ராஜு உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே நீங்க இன்னொரு வண்டியில வாங்கண்ணே அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டார். அப்படியே செல்லூர் ராஜு முகம் சுருங்கி போச்சுங்க. எல்லாரும் முன்னாலையும் இப்படி செஞ்சுட்டாரே அப்படின்னு. எவ்வளவு பெரிய மூத்த தலைவர் செல்லூர் ராஜு. நீங்க தெர்மோகால் எல்லாம் மறந்துருங்க, அதை மீறி எவ்வளவு பெரிய புகழ் அவருக்கு இருக்கு. அந்த பகுதியில ஒரு வலுவான தலைவர், முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு பின்னால் இருக்காங்க. அவரும் ஒரு முக்கியமான தலைவருங்க. அந்த இடத்துல இன்னொரு வண்டியில வாங்க அப்படின்னு சொல்றதன் மூலம் அவருடைய மதிப்பை எடப்பாடி பழனிசாமி குறைச்சிட்டாரு அப்படின்னு தான் அந்த பகுதியில பேசிக்கிறாங்க. செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் கொஞ்சம் உள்ள கொந்தளிச்சு போயிருக்காங்க. கொந்தளிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏற்கனவே செல்லூர் ராஜு திமுக போறாரோ பின்னால பல விஷயங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் புரளி கிளப்பிட்டு இருக்காங்க. ஏதோ பண விவகாரம் இருக்காம், நமக்கு எதுக்கு இல்ல, இந்த நிலைமையில திமுக போயிருவாரு. அப்படிங்கிற சமயத்துல இன்னொரு வண்டியில வாங்க அப்படின்னு எடப்பாடி சொன்னது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போச்சாங்க அவருக்கு. இதே மாதிரி திருப்பூர்ல ஒரு செய்தியாளர் சந்திப்புங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேக்குறாங்க, ஐயா மைத்ரேயன் திமுக போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது உடனே தம்பிதுரை சொல்ல வர்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்ல விடாம, உட்கட்சி விவகாரத்தை பத்தி எல்லாம் கேட்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டு விஷயம் இருக்குங்க. எதுங்க உட்கட்சி விவகாரம்? மைத்ரேயன் அதிமுக இருந்து திமுக போறது அப்படிங்கிறது உட்கட்சி விவகாரமா? எங்களுக்கு அது விவகாரமே இல்லையா? இதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா உட்கட்சி விவகாரத்துல பேசக்கூடாது. இது என்ன அதிமுகவுக்கும் திமுக இருக்கிற பிரச்சனையா? நாட்டு பிரச்சனை அல்லவா? அதை பத்தி பேசக்கூடாதுன்னு எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம்? ரெண்டாவதாக அவர் தம்பிதுரை பேச வர்றாரு. அந்த பேச வேண்டாம்னு சொல்றது கூட எடப்பாடி பழனிசாமி காமிச்ச அந்த பாவனை இருக்குல்ல, அது ரொம்ப கொஞ்சம் அதிகாரம் மிக்கதா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டா சொல்றல்ல, கொஞ்சம் முரட்டுத்தனமாவே இருந்துச்சு. அந்த முகம், அந்த கோபத்துல அது கொந்தளிச்சது, அந்த அதிகாரத்தை காமிக்கணுங்கிற பாவனை, இதெல்லாம் அப்படி கோடிக்கணக்கான மக்கள் அப்படியே பார்த்துட்டாங்க. என்ன எடப்பாடி பழனிசாமி இப்படி ஆயிட்டாரு? எப்பவுமே அப்படித்தானே எடப்பாடி பழனிசாமி பத்தி சொல்லுவாங்க. எப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ரொம்ப ரொம்ப அவர் அதிகாரத்தை செலுத்துறாரு அப்படின்னு உள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிக்காரங்களே எடப்பாடி பழனிசாமி இப்போவே அவரு முதலமைச்சர் மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள பேசுறாங்க. வெளியே கருத்துக்களை பரவுறாங்க. சமீபத்துல மூப்பனார் ஊருக்கு போயிருந்தார்ல, அந்த சமயத்துல ஜி.கே. மூப்பனார் பத்தி அப்படி பேசினாரு. ஆனா ஜி.கே. வாசன் பத்தி ஒரு வார்த்தை சொல்லல. அவர் முக்கியமான தலைவர் இல்லைங்க, அவர் வார்த்தை சொல்லல, அவர் பேரை சொல்லல அப்படின்னு அந்த கட்சிக்காரங்களே உள்ள குமுறிட்டு இருக்காங்க. இப்போவே இபிஎஸ் சிஎம் மாதிரி பிஹேவ் சிஎம் ஆனார்னா என்னென்ன பண்ணுவாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி வரும்? எப்படி ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் வரும், தேமுதிக வரும், மற்ற கட்சிகள்லாம் எப்படிங்க வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த மாதிரி சூழல ஒரு இரண்டு பெரிய தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு வர்றவங்க போறவங்க எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஓபிஎஸும் ரொம்ப ரொம்ப வருத்தமா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருக்கலாமா? மூத்த தலைவர்களை அவமானப்படுத்தலாமா? பொது வெளியில் இவ்வாறு ஒரு நிலைமை தள்ளலாமா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் பின்னால ஒரு கூட்டம் நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன கூட்டம்? பாஜக ஆதரவா இருக்கும், ஆனா எடப்பாடி வந்துடவே கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வேலை பார்க்குது. அந்த கூட்டம் ஊதி ஊதி விடுது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெரிய அளவுக்கான புரட்சி வெடிக்க போகிறது அப்படின்னு ஊதி விடுது. இந்த சமயத்துல தான் ஒரு முக்கியமான கேரக்டர், மூத்த தலைவர் செங்கோட்டையன் வர்றாரு. அவர் ஏற்கனவே என்ட்ரி கொடுத்தாரு, அப்புறம் எக்ஸிட் ஆனாரு, மறுபடியும் என்ட்ரி கொடுக்கிறாரு.
என்னன்னா அவர் கூட சேர்ந்து பல தலைவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்படி எல்லாம் இருக்காதீங்க, கொஞ்சம் ஒற்றுமையா இருங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், டிடிவி கூட முடிஞ்சா அவர் கட்சி கலைச்சிட்டு வந்தா சேர்த்துக்கணும், இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்தாங்க. சசிகலாவை சேர்த்துக்கணும் இப்படி எல்லாம் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி. நோ 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 இப்பெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ இந்த மாதிரி ஒரு புகைச்சல் வந்தோடனே பழைய தலைவர்கள், முக்கியமா செங்கோட்டையன் மாதிரியான தங்கமணி போன்ற தலைவர்கள் எல்லாமே ஏன் ஒரு புதிய திட்டத்தை வகுக்க கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்ப என்ன ஆகும் உள்ள ஒரு பிளவு வந்துருமோ. நான் முதல்ல சொன்னேன், பாஜக ஜெயிக்கணும், எடப்பாடி வேலுன்னு நினைக்கிற பல தலைவர்கள் மெதுவா ஊதி விடுறது என்ன அப்படின்னா, பாஜக யாரு முதலமைச்சர், அதிமுக சார்பால் யார் முதலமைச்சர்னு சொல்லிடக்கூடாது. ஏற்கனவே அவர் தான் கூட்டணிக்கு தலைவர்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் யார் முதலமைச்சர் என்றால் அதிமுகவே ஒருவர். எங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டீங்களா, உங்களுக்கு என்னங்க கஷ்டம் இருக்கு அப்படிலாம் கேட்கறாங்க. அந்த மாதிரி சொல்றது மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பகீர்னு ஒரு கலக்கத்தை கொடுப்பாங்களாம். அப்போ யாரு, செங்கோட்டையன் வந்துருவாரோ, வேலுமணி வந்துருவாரோ, தங்கமணி வந்துருவாரோ, செல்லூர் ராஜே வந்துருவாரோ, இப்படி எல்லாம் ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க. இப்படி ஒரு கலக்கத்தை உருவாக்குறதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியுடைய மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தும். அவர் இப்போ பெரிய பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு, நிறைய கூட்டத்தை பார்க்கிறாரு, கொஞ்சம் சிஎம் மாதிரியே நடந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த தேர்தல் திட்டம் வகுப்பார்ல, அப்போ அதுல ஒரு பெரிய ஒரு சதியை ஏற்படுத்தணும், அதுல குழப்பத்தை ஏற்படுத்தணும், அந்த திட்டங்களை முடிஞ்ச அளவுக்கு சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா முதல்ல கட்சி கவனிக்கவே டைம் ஆயிரும். எப்படி இந்த பிரச்சாரத்தை திட்டமிடுறது, கூட்டணியில் அமைக்கிறது, அதுல கொஞ்சம் சோர்வடைஞ்சு போயிட்டாருன்னா கொஞ்சம் தோத்து போக வாய்ப்பு இருக்கு. அப்ப எடப்பாடி பாச்சா பலிக்காது, தமிழ்நாட்டுல அவர் பருப்பு வேகாது, இப்படி எல்லாம் எடுத்து விடலாம்ல. இந்த திட்டத்தை உள்ள பூந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு? எத்தனை பார்த்தவங்க அவரு அடிமட்டத்திலிருந்து வந்தவர் இல்ல, அவரும் பல புதிய திட்டங்களை வகுத்து இருக்கிறாருங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, முதல்ல இந்த எதிர்குரல் கொடுக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் செய்யறது. ஏற்கனவே ஆஃப் செஞ்சு தான் வச்சிருக்கிறாரு. செங்கோட்டையன் ஒரு பெரிய அளவுக்கான குரலை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செங்கோட்டையனை சந்திக்கவே இல்லை. ஒரு போன் போட்டு கூட அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படி கூட கேட்கல. அதெல்லாம் செஞ்சு அவருடைய லெவல் என்ன ஆகிறது அப்படின்னு நினைக்கிறாரு. இனிமேல் அதையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன ஆயிப்போது, இவர் தான் பொதுச் செயலாளர், மூத்த தலைவர் சேர்த்துட்டு போனா ஜெயிக்க தான் முடியும் அப்படின்னா அவங்களா வந்து உட்கார்ந்துட போறாங்க. இந்த திட்டம் இருக்கு எடப்பாடி மனதில். அதுக்கப்புறம் கூட்டணிகளை இழுத்து கொண்டு வருவது. யார் அந்த கூட்டணி? பாமகவை எடுத்துக்கங்க. பாமக தந்தை மகன் என்று பிளவுபட்டு கிடக்குது. இப்ப சமீபத்துல ஒரு நிகழ்வுல பிரிந்தவர்கள் ஒன்றாக கூடினால் என்னவாகும், அந்த நிலைமை உருவான போது என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களையும் அதிமுக பக்கம் ஈர்க்க வைப்பது. பாமக வந்துருச்சுன்னா ஒரு பலம் வந்துடும். தேமுதிகவுக்கு ஒரு ஆசையை காட்டி இழுக்க வைப்பது. அப்புறம் இருக்காரு நம்ம கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டி, இவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எடப்பாடி தான் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் இந்த நான் தான் முதலமைச்சர், நீ தான் முதலமைச்சர் அங்காரம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்களே தலைவர்கள், அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு எடப்பாடி நினைச்சிருக்கிறாரு. இருந்தாலும் எடப்பாடியை பலவீனப்படுத்த வெளியிலிருந்தும் பல சக்திகள் வேலை பார்த்துட்டு இருக்கு, உள்ளிருந்தும் பல சக்திகள் வேலை பார்த்துட்டு இருக்கு. அவர் ரூட்டு தனி ரூட்டா போயிட்டு இருக்கு. ஆனாலும் உள்ள கலக்கமா இருந்தாலும் போற பாதையில இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி தெளிவா தான் போயிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே தேர்தல் சமயத்துல அவருக்கு என்ன நெருக்கடி வரும், அவர் எப்படி சமாளிப்பாரு, ஜெயிப்பாரா, ஜெயிக்கிற மாதிரி வருவாரா, அப்படி நிலைமையெல்லாம் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு பலமாக இருக்கணும், அதிமுக பலமாக இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுக நினைக்கிற மாதிரியே திமுகவும் நினைக்குதுங்க. அப்படி அதிமுக இருந்தாதான் திமுகவும் பலமா இருக்கும் அப்படின்னு நினைக்குது. ஏதோ அந்த கட்சி பலவீனம் அடைஞ்சு போச்சுன்னா நடுவில் பாஜக வந்து உட்கார்ந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டம், குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீமானு, விஜய் இவங்கெல்லாம் வந்தா எப்படி சமாளிக்கிறது? ஓகே எல்லாம் பிரிஞ்சு கிடக்கட்டும், ஜெயிச்சு பார்ப்போம் அப்படின்னு திமுக நினைக்குது. ஆகையால அதிமுக எடப்பாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு திமுக கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சூழல்ல தன்னுடைய எதிரிகளை, தனக்கு எதிராக குரல் எழுப்புபவர்களை, உள்ளேயே குமுறி கொண்டிருப்பவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய வியூகங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப தெளிவாவே இருக்கு. எப்படி போறாருன்னு அடுத்த கட்டத்துல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.